விஜய் வந்து கையை கோர்த்து வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறத தாத்தா பார்க்குறாரு. காவேரிக்கு அழுதுட்டு போகிறதையும் பார்க்குறாரு. அதை பார்த்த தாத்தா ஒரு முடிவுக்கு வராரு. இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து காலைல விஜய் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. எங்கப்பா கிளம்புறனோன்னே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் தாத்தா, வெள்ளாவை கூட்டிகிட்டுன்றாரு. வெள்ளாவை அப்படியே விட்டுட்டு வந்துருப்பா ஹாஸ்பிட்டலில், அங்கே வந்து பார்த்துக்கலாம், எல்லா ட்ரீட்மெண்ட்னாலும் பார்த்துக்கலாம் வெள்ளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி தினமும் வந்து மனசு கஷ்டப்படுறத எங்களால் பார்க்கலாம் முடியாது. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு தெரியுதா இல்லையா, காவேரி பற்றி யோசிக்கிறியா இல்லையானோடனே, எனக்கு புரியுது தாத்தா, ஆனால் வேறு வழி இல்லையே அப்படின்னோடனே, அதெல்லாம் வழியெல்லாம் இருக்குப்பா, அங்கே சொல்லிடு, இந்த மாதிரி வெண்ணிலாவை அங்கே வச்சே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம், புரியுதா அப்படின்றாங்க. தாத்தா அது வந்து சொன்னால் புரிஞ்சுக்கிறியா இப்போ இல்லையா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டியெல்லாம். இந்த விஷயத்தை வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி வந்து யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக அவர் விட்டுட்டு வரமாட்டார் தாத்தா அப்படின்னோடனே, இல்லைம்மா உனக்கு தெரியாது, கண்டிப்பாக விட்டுட்டு வந்துடுவா, நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் வந்து விட்டுட்டு வரமாட்டார்னு தான் தோணுது. ஆனால் வந்து தாத்தா வந்து நம்புறாரு, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி வெள்ளாவை இங்கேயே வந்து சேர்க்கலான் இருக்கேன் அப்படின்னு. அங்கே வந்து டாக்டர் சொல்கிறாங்க, இதெல்லாம் முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நினைவு வரணும்னா உங்கள் வீட்டில் இருந்தால் தான் வேலைக்காகும், நீங்கள் சொல்லி தான் இவ்வளோ தூரம் உங்கள் பேரையே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிலைமையில நீங்கள் இங்கே விட்டுட்டு போனால் வேலைக்காகாதுங்கன்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் வெள்ளா வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. தாத்தா கோவப்படுறாரு. ஏன்பா இப்படிலாம் பண்ணுற, உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. இல்லை தாத்தா சொன்னால் புரிஞ்சுக்குங்க, வெள்ளாவை அங்கே விட முடியாது தாத்தா, இல்லைன்னா வெள்ளாவுக்கு குணமாகாமே போயிடும், அவளுக்கு குணமாகலைன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படி சொல்கிறாரு. நீ இவ்வளோ தூரம் வந்து வெள்ளாவை பற்றி யோசிக்கிறியே, கொஞ்ச நேரம் அது காவேரி பற்றி யோசிச்சியா, இப்போ என்ன நினைப்பா, என்ன யோசிப்பா, எதை பற்றியாவது யோசனை இருக்கா, அவள் கூட்டிகிட்டு வந்தான்ற ஒரே காரணத்துக்காக இப்போ வரைக்கும் வந்து நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கல அப்படின்னா, தாத்தா அதெல்லாம் இல்லை தாத்தா, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை விஜய், நீ பண்ணுறது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, நீ பண்ணுறத எந்த பொண்டாட்டியுமே தாங்கிக்க மாட்டா, இல்லை தாத்தா பெண்ணில் வந்து இருக்கிறத புரிஞ்சு பார்த்தா காவேரி, காவேரிக்கு எல்லாமே தெரியும், என்னப்பா தெரியும் எல்லாமே, அவள் எப்படி கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தால் அவள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கான்னு தெரியுமா உனக்கு, இதே நிலைமையில காவேரி இருந்து ஒரு பையனை இப்படி கூட்டின்னு வந்து வீட்டில் கவனிச்சா உன் முன்னாடி நீ தாங்கிப்பியா சொல்லு அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. சொல்லுப்பா, உனக்கு ஒரு வந்து நியாயம் இருக்குது, காவேரிக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல, காவேரி இதே மாதிரி வந்து உன் எதிர பண்ணால் உன்னால் தாங்கிக்க முடியுமா விஜய், அந்த கொடுமையை தான் நீ காவேரிக்கு பண்ணிகிட்ருக்க, ஒரு நாளும் அவள் ரணவேதனை அனுபவிச்சுட்ருக்கா தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. தாத்தா அப்படின்னோடனே, கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா, ரியாலிட்டிக்கு வா, இப்போ இருக்க வாழ்க்கையில் நீ காவேரியோட புருஷனாக இருக்க, நீ வந்து அந்த பொண்ணோட ஆளாக இல்லை, அந்த பொண்ணோட நீ விரும்பின பழகின எல்லாமே கரெக்டு தான், அது அதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் புது வாழ்க்கையில் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்து நீ கூட்டின்னு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமையில் ஆகிறது எங்களுக்கும் கஷ்டம் தான், ஆனால் அந்த பொண்ணுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடு, வெளியே வச்சு கொடு, வீட்டில் வச்சு கொடுக்காது அப்படின்னோடனே, தாத்தா ப்ளீஸ் தாத்தா, வேறு வழி இல்லாமல் தான் தாத்தா நான் இப்படி பண்ணுறேன், என்னமோ பண்ணிட்டு போ விஜய், என்கிட்ட பேசாது இதை பற்றி அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, சரிங்க தாத்தா நான் ஒரு முடிவு பண்ணுறேன், இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து நீ என்ன முடிவு பண்ணுறியோ பண்ணு விஜய், ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்லு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து விஜய் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே காவேரி கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு காவேரிகிட்ட பேச வராது. காவேரி அமைதியாக இருக்காங்க. காவேரி என் மேலே கோவமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு எதுக்குங்க கோவம் இருக்க போது, எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் வெண்ணிலாவெல்லாம் விட்டுட்டு வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு, அதான் நான் தாத்தா கிட்டே சொன்னேன், ஆனால் அவர் தான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் விட்டுட்டு வருவீங்கன்னு, ஏன் காவேரி நான் வெண்ணிலா விட்டுட்டு வரணும் நீயும் யோசிக்கிறியா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் அப்படிலாம் யோசிக்கல, ஆனால் வந்து எனக்கு தெரியுங்க நீங்கள் வெளில விட்டுட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. சரி அப்போ உனக்கு தான் பிரச்சனைன்னு தாத்தா சொல்கிறாரு. ஆமாங்க எனக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி பேசுகிற, வேறு என்ன பேசுகிறது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் வெளில கூட பழகுங்க, எப்படி வேணாலும் இருங்க, நான் எங்கே கவலைப்பட போகிறேன், ஏன்னா நான் தான் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் ஆச்சு, நான்லாம் இப்படி கவலைப்படுவேன், நீங்களே சொல்லுங்கள், எனக்குன்னு ஒரு மனசு எப்படிங்க இருக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் யோசிக்கிறாரு. பாவம் காவேரி ரொம்ப உடஞ்சி போயிருக்கா, நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன், அவள் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு, நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அவளை, அவள் கூடவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவளை தவிக்க விட்டுட்டேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இந்த தப்புக்கு வந்து உடனே நான் சரி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி இவ்வளோ அளவு மனசு ஃபீல் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே, தாத்தா சொன்னது உண்மை தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போய் நம்ம கேர்டேக்கர் வச்சுக்கலாம் தாத்தான்றாரு. அப்பா சொல்கிறேன், ஆமாம் தாத்தா, வெளியில் இருக்கிறது கூட வந்து காவேரிக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியில் நான் ரொம்ப கேர் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை, அதான் நான் சொன்னேனேப்பா, அதுக்கு தான் தாத்தா கேர்டேக்கர் நான் வச்சிடுறேன் தாத்தா அப்படின்றாரு.